இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா கோட்டாக் பேங்க்ல இருந்து ஒரு சூப்பரான கிரெடிட் கார்டை இப்போ வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அந்த கிரெடிட் கார்டோட ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த கிரெடிட் கார்டு யாருக்கு வந்து அதிகமா வொர்த்தபுளா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அதிகமா வந்து தியேட்டர்ல மூவி டிக்கெட் வந்து புக் பண்ணுவீங்க அப்படின்னாலும், அதிகமா ஃபுட் ஆர்டர் வந்து பண்ணுவீங்க அப்படின்னாலும், உங்களுக்கு வந்து இந்த கிரெடிட் கார்டு வந்து ரொம்பவே வொர்த்தபுளான ஒரு ஒன் ஆஃப் த கிரெடிட் கார்டா இருக்கும். ஸோ நீங்க அதிகமா மூவி டிக்கெட் புக் பண்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க இந்த கிரெடிட் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஃபியூச்சர் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. உங்களுக்கு வந்து ஒர்த்துன்னு தோணுச்சுது அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை பத்தி டீட்டெயிலா இப்போ வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா மறக்காம அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்துட்டு கோட்டாக் பேங்க் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கக்கூடிய அந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிவிஆர் இனக்ஸ் கிரெடிட் கார்டு. ஸோ இந்த கிரெடிட் கார்டு தான் இப்போ வந்து கோட்டாக் பேங்க்ல இருந்து நியூவாக இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிவிஆர் அப்படிங்கிற நேம்லேயே நிறைய கிரெடிட் கார்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிரெடிட் கார்டு இருக்குது. ஸோ அதில் வந்து பிவிஆர் இனக்ஸ் அப்படிங்கிற நேமில் இந்த கிரெடிட் கார்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்படி இந்த கிரெடிட் கார்டில் என்னடா பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிரெடிட் கார்டில் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே மூவி டிக்கெட் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இந்த கிரெடிட் கார்டு மூலமாக ஒரு மாதத்தில் ஒரு 10,000 12,000 இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு மூவி டிக்கெட் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இதே இது ஒரு மாதத்தில் நீங்கள் வந்து ஒரு 20,000 இல்லை ஒரு 30,000 ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 30,000 ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா 3 பிவிஆர் டிக்கெட் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இதே இது ₹1,00,000 ஒரு மாதத்தில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 பிவிஆர் டிக்கெட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. 10 டிக்கெட் நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இந்த டிக்கெட்டோட வேலிடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 60 டேஸ் வந்து டைம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிக்கெட்டை வந்துட்டு நீங்கள் உங்களோட நெட் பேங்கிங்கை லாகின் பண்ணி நீங்கள் அது மூலமாக கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பிவிஆர் இனக்ஸ் தியேட்டரில் போயிட்டு ஏதாவது ஃபுட்டு இல்லைனா பீவரேஜ் ஏதாவது ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இந்த கிரெடிட் கார்டு மூலமாக அதுக்கான பில் பேமெண்ட் வந்து பே பண்ணும்போது அதில் உங்களுக்கு 20% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து ஃபுட் அண்ட் பீவரேஜில் மட்டும் இந்த 20% டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. அடுத்த ஹைலைட்டான பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5% டிஸ்கவுண்ட் ஆன் மூவி டிக்கெட் ஆன் எவ்ரி டைம். ஸோ இதில் என்னடா பெரிய ஹைலைட்டான பெனிஃபிட் இருக்குது, எல்லா கிரெடிட் கார்ட்லையும் தான் இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற கிரெடிட் கார்டெலாம் ஒரு மந்த்துக்கு வந்துட்டு ஒன்ஸ் இல்லைனா ட்வைஸ் மட்டும்தான் இந்த மாதிரியான டிஸ்கவுண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம மூவி டிக்கெட் வந்து புக் பண்ண முடியும். பட் இந்த கிரெடிட் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி லிமிட்டட் டைம்லாம் ஆஃபர் கிடையாது. ஸோ அன்லிமிட்டடாக ஒரு மாதத்தில் நீங்கள் 10 டைம் மூவி டிக்கெட் புக் பண்ணாலும் சரி, 20 டைம் மூவி டிக்கெட் புக் பண்ணாலும் சரி, உங்களுக்கு வந்துட்டு இந்த கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் பில் பேமெண்ட் பே பண்ணும்போது உங்களுக்கு 5% டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். இது வந்து அப்போ புக் மை ஷோவில் புக் பண்ணாலும் இது வந்து கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் வந்து ஒரு கண்டிஷன் இருக்குது. நீங்கள் வந்து புக் பண்ணக்கூடிய அந்த சினிமாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பிவிஆர் தியேட்டரில் போயிட்டு நீங்கள் புக் பண்ணணும். அப்படி இல்லைனா பிவிஆர் ஆப் இருக்குதுல்ல, மூவி டிக்கெட் புக் பண்ணுற ஆப், அந்த ஆப்பில் போயிட்டு நீங்கள் வந்து மூவி டிக்கெட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பண்ணும்போது இந்த 5% டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி கிடைக்கும். எத்தனை டைம் நீங்கள் புக் பண்ணாலும் வந்து கிடைக்கும். இதுக்கு அடுத்த ஹைலைட்டான பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிரெடிட் கார்டை இப்போ ஆஃபராக வந்து ஜாயினிங் ஃபீ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி டிஸ்கவுண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. 0 ஜாயினிங் ஃபீல நீங்கள் வந்து இந்த கிரெடிட் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பட் ரினிவல் ஃபீ வந்து கண்டிப்பாக சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. அடுத்த வருஷத்துக்கான ரினிவல் ஃபீ வந்து எவ்வளோ சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெறும் ₹499 ப்ளஸ் டேக்ஸ் வந்து பிடிக்கிறாங்க. ஸோ இதை வந்து டிஸ்கவுண்ட் வந்து வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. மற்ற கிரெடிட் கார்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம வந்துட்டு ஒரு வருஷத்துக்குள்ளே வந்துட்டு 1 லேக் ஸ்பெண்ட் பண்ணால் இந்த ரினிவல் ஃபீ வந்து டிஸ்கவுண்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து பெனிஃபிட் வந்து கிடையாது. நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணாலும் சரி அந்த ரினிவல் ஃபீ 499 ப்ளஸ் டேக்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சார்ஜபிள் வந்து ஆகும். நீங்கள் வந்து அதிகமாக மூவி டிக்கெட்டில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு வந்து யூஸ் ஆகும். அதே மாதிரி தியேட்டரில் போயிட்டு ஃபுட்டு பீவரேஜ் வந்து அடிக்கடி ஆர்டர் பண்ணுவீங்க அப்படின்னாலும் இந்த கிரெடிட் கார்டு மூலமாக பண்ணும்போது இதனாலையும் உங்களுக்கு நிறையாவே வந்து அமௌண்ட் வந்து சேவ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த மூவி டிக்கெட் பற்றின டீட்டெயிலையும் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. என்ஜாய் அன்லிமிட்டட் மூவி டிக்கெட் வித் யுவர் பிவிஆர் இனக்ஸ் கோட்டாக் கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் நீங்கள் வந்துட்டு ₹22,000 ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 பிவிஆர் மூவி டிக்கெட் வந்து நீங்கள் ஃப்ரீயாக வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இதே இது ஒரு மாதத்தில் வந்துட்டு ₹75,000 ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 7 பிவிஆர் டிக்கெட் வந்து ஃப்ரீயாகவே வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அதே இது ஒரு மாதத்தில் ₹1,05,000 ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா 10 பிவிஆர் ஃப்ரீயாகவே வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு ஒர்த்தபுளான பெனிஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு மூவி டிக்கெட்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ₹300 அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பிவிஆர் மூவி டிக்கெட்டை கிளைம் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு இதை வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இதில் கிடைக்கக்கூடிய ஒரு சில ஹைலைட்டான பெனிஃபிட். இது வந்து அதிகமாக யூஸ் ஆகுறது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக நீங்கள் வந்து சினிமா டிக்கெட் வந்து புக் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஒர்த்தபுளான ஒரு கிரெடிட் கார்டு அப்படின்னு வந்து சொல்லலாம். இது தவிர இதில் வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட்லெஸ்
பேமெண்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 5000 ரூபாய்க்கு கீழே உள்ள எந்த ஒரு பேமெண்ட்டையும் எந்த ஒரு பின் நம்பரும் இல்லாமல் நீங்கள் வந்து பில் பேமெண்ட் வந்து பே பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இது வந்து யூஸ் ஆகும். அதே மாதிரி இதில் வந்துட்டு நீங்கள் இஎம்ஐயில் வந்து ஷாப்பிங் பண்ணுறது, ப்ராடக்ட் ஷாப்பிங் பண்ணுறது இதெல்லாம் வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஏடிஎம்மில் பணம் வித்ட்ராவல் வந்து பண்ணுறது, இது எல்லாமே இதில் வந்து ஆப்ஷனல் தான். இது வந்து இருக்க தான் செய்யுது. அதே மாதிரி வந்துட்டு 2500 ரூபாய்க்கு மேலே எந்த ஒரு அமௌண்ட்டையும் வந்துட்டு நம்மளால் மொத்தமாக பே பண்ண முடியலை அப்படின்னா அதை வந்து இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணுற ஆப்ஷன், இதெல்லாம் வந்து பேசிக்கான ஃபியூச்சர். இது எல்லாமே இந்த கிரெடிட் கார்ட்லையும் அவைலபிளாக இருக்குது. இது தவிர இந்த கிரெடிட் கார்டில் நமக்கு பிடிக்கக்கூடிய சார்ஜஸ் அப்படின்னா என்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரெனிவல் ஃபீ மட்டும் வந்து 499 ரூபா சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. நோ ஃபீ வைவ்டு அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் ஒரு வருஷத்தில் ஸ்பெண்ட் பண்ணாலும் இந்த ரெனிவல் ஃபீ அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆகவே ஆகாது. அதை தான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் வந்து வருஷத்துக்கு ஒருக்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெனிவல் ஃபீ அப்படிங்கிறத பே பண்ணி ஆகணும். அதே மாதிரி கார்டு ஆடானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 299 வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. மற்ற கிரெடிட் கார்டிலலாம் வந்து கார்டு ஆடான் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. பட் இங்கே வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு வந்து 3.5%, ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 42% வரைக்கும் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் டியூ அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய மொத்த அமௌண்ட்டில் உங்களுக்கு மொத்தமாக பே பண்ண முடியல அப்படின்னா மினிமம் அமௌண்ட் அந்த மொத்த அமௌண்ட்டில் ஒரு 10% அமௌண்ட் மட்டும் பே பண்ணால் போதும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஏடிஎம்மில் வந்து கேஷ் வித்ட்ராவல் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி நீங்கள் வந்துட்டு கேஷ் வித்ட்ராவல் வந்து பண்ணும்போது அதுக்கு சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. அது வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் அப்படி இல்லைனா 2.5%. நீங்கள் எடுக்கக்கூடிய அமௌண்ட்டில் 2.5% சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. இந்த 2.5% அப்படி இல்லைனா 500 ரூபாய், இந்த ரெண்டில் வந்து எது ஹையஸ்டான அமௌண்ட்டாக இருக்குதோ அந்த அமௌண்ட் தான் சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் லேட் பேமெண்ட் ஃபீ வந்து எல்லா கார்டுலையும் இருக்கிற மாதிரி சேம் அமௌண்ட் தான். 0லேருந்து 100 ரூபாய்க்குள்ள எந்த சார்ஜஸும் கிடையாது. 100 ரூபாய்க்கு மேலே 500 ரூபாய்க்கு உள்ள வந்து 100 ரூபாய் சார்ஜஸ் பண்ணுறாங்க. 500 ரூபாய்க்கு மேலே 1000 ரூபாய்க்கு உள்ள 500 ரூபாய் சார்ஜஸ் பண்ணுறாங்க. 1000 ரூபாய்க்கு மேலே 5000 ரூபாய்க்கு உள்ள வந்து 500 ரூபாய் சார்ஜஸ் பண்ணுறாங்க. 5000 ரூபாய்க்கு மேலே 10000 ரூபாய்க்கு உள்ள வந்து அமௌண்ட் இருந்து லேட்டாக பே பண்ணால் 600 ரூபாய் சார்ஜஸ். 10,000 ரூபாய்க்கு மேலே 25,000 ரூபாய்க்கு உள்ள வந்து 800 ரூபாய் சார்ஜஸ் பண்ணுறாங்க. 25,000 ரூபாய்க்கு மேலே 50,000 ரூபாய் வரைக்கும் வந்துட்டு 1000 ரூபாய் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. 50,000க்கு மேலே எவ்வளோ அமௌண்ட் இருந்தாலும் 1200 ரூபாய் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஓவர் லிமிட் சார்ஜஸ் வந்து 500 ரூபாய் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. அதே மாதிரி செக் பவுன்ஸ் ஆச்சுனாலோ இல்லை வந்துட்டு நீங்கள் ஆட்டோ டெபிட் போட்டு அது வந்து பவுன்ஸ் ஆகி கேன்சல் ஆச்சுனாலோ அதுக்கு வந்து உங்களுக்கு 500 ரூபாய் இல்லைனா 2% வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ஃபாரின் கரன்சி மேக்கப் சார்ஜஸ் வந்து 3.5% வரைக்கும் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. கேஷ் பேமெண்ட் நீங்கள் வந்து இந்த கிரெடிட் கார்டுக்கான பேமெண்ட்டை வந்து கேஷாக பே பண்ணிங்கன்னா 100 ரூபாய் சார்ஜஸ் பண்ணுறாங்க. கார்டு வந்து உடஞ்சி போச்சு இல்லை தொலைஞ்சு போயிருச்சு அப்படின்னு கார்டு ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு 100 ரூபாய் வரைக்கும் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இது எல்லாம் இதுக்கான சார்ஜஸ் டீட்டெயிலு. இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே பாட்டம்லேயே வந்து அப்ளை நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து அப்ளை பண்ணேன், எனக்கு வந்து ரிஜெக்டட் ஆயிடுச்சு. ஸோ நான் இதுக்கு வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு வந்து அப்ரூவ்ட் ஆகலை, எனக்கு வந்து ரிஜெக்டட் தான் ஆச்சுது. இல்லைனா உங்களுக்கு இது வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத லைவாகவே உங்களுக்கு வந்து காமிச்சிருப்பேன். ஸோ இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களில் யாருக்கெல்லாம் இந்த கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவல் ஆச்சு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆல்ரெடி நான் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக தான் வந்துட்டு பிஸ் கிரெடிட் கார்டு அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸ் கிரெடிட் கார்டு வந்து அப்ளை பண்ணி வாங்கியிருக்கேன். அதனால இப்போது நான் ரீசெண்டாக கொடாக் பேங்க்கில் அப்ளை பண்ண எல்லா கிரெடிட் கார்டுமே எனக்கு வந்து ரிஜெக்டட் தான் ஆகுது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களில் யாருக்கெல்லாம் வந்து எலிஜிபிள் இருந்தது, எவ்வளோ கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.